barbarian, Papa, barbarian, barbarian, Papa, barbarian. Save the barbarian. வலியவன் பயந்தவன் thank you ராணி குட்டி கேண்டி ஓவர் சிம். சாகசம் செய்திடும் எண்ணம் அந்த மூவருக்குமே இல்லை. Barbarian, Papa, barbarian, barbarian, Papa, barbarian, barbarian, Papa, barbarian. தூள் கலப்பே. உத்ரகோத்தில் உதயம். காட்டுமிராண்டி ஹீரோக்களும் அவர்களது விசுவாசமான டிராகன் வாகனங்களும் கண்விழித்து அவர்களது வீர தீர சூர சாகசங்களை தொடங்கும் நேரம் அது. பேன் கேக் ஸ்டியூ பண்ண தேவையானதை எடுக்கிற நேரம். என்ன பண்ற பாப்பி? உனக்கு பிடிக்கலையா என்ன? வா வா, வெளியே வாப்பா. வெளியே வா. மார்னிங் அங்கிள் ஆஸ்விச், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புளிப்பா இருக்க. நீ என்ன சொல்ற பாப்பி? உனக்கு கொஞ்சம் வேணுமாப்பா? உனக்கு பிடிச்சதானே பாப்பி? ஏன் பாப்பி வேணாங்கற? ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறால, ஏன் இப்படி அழுது வடிஞ்சிட்டே இருக்க? கிறிஸ்டல் பால் மூலமா அம்மா அப்பா கூப்பிடுறாங்க. ஓ, வா போலாம் பாப்பி. ஹாய் மம் அண்ட் டாட், சண்டேல எப்படி போயிட்டு இருக்கு? போகுது. உங்க அப்பா நேத்து தான் ஒரு பயங்கர கோட்டையை உடைச்சாரு. அது என்னடான்னா சும்மா வேண்டாத பழைய பாத்திரம் ஸ்டாக் பண்ற கோடவுனா? தப்புதான். உங்களுக்கு அந்த பாக்கெட் கிடைச்சதா? என்ன பாக்கெட்? ஃபேஃபிக்காக நாங்க ஹாம் அம்ச்சிருந்தோமே. கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். இல்ல வந்து சேரல. பாப்பிக்கு ஏன் ஹாம் அம்ச்சிங்க? இது டிராகன் அனுதாப வாரம் இல்லையா? அதான். அப்படியே அது டிராகன் அனுதாப வரமா? நாளைக்கு முடிஞ்சிடும். நான் பாப்பிக்கு ஒண்ணு கொடுக்கலையே. அதான் நம்ம ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கோவமா இருக்காரா? நமக்காக பாப்பி எவ்வளவு பண்ணிருக்காரு. அந்த நன்றியை நம்ம காட்ட வேண்டாமா? ஆனா எப்படி? நன்றி கடன் செலுத்த உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. போகலாமா? ஷாப்பிங். அது சரி, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். மேஜிக்கல் கிரேப் ஆஃப் போபோ பெதாபோ இருக்கே, அதை ஃபேஃபியோட ரூம்ல வச்சிருக்கோம். அதை எங்களுக்கு அனுப்புங்க. இல்லனா ஐஸ் பூதம் இருக்கே, அது உலகத்தையே உரைய வச்சிரும். ஓகே. ஹலோ, எங்க போயிட்டீங்க? ஹலோ. ஆக நம்ம ஹீரோக்கள் ரொம்ப பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச வேலையை செஞ்சு முடிக்க கிளம்புறாங்க. ஷாப்பிங். ஓகே, ஃபேஃபிக்காக நல்லதா ஒரு gift வாங்கணும். gift வாங்குறது ஒரு பெரிய கலைன்னு அவளுக்கு நம்ம நிரூபிச்சு காட்டணும். ஓ, புது ஸ்டாக் வந்திருக்கு. இது நல்லா இருக்கு. இது உடைக்கணுமா? கூடாது. பார்பேரியன் மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன தேடிட்டு இருக்கீங்க டார்லிங்? அது இங்க இருக்கு. உனக்கு என்ன வேணும்? பல்லு பிடுங்கறதா, கொம்பு விசிலா, ஸ்பைக் ஹெல்மெட்டா, ஸ்பைக் ஷூவா, ஸ்பைக் டாய்லெட் பேப்பரா? அது இல்ல. ஓ இரு. ஓ ஸ்பெஷலா ஒன்னு வச்சிருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிடுச்சு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்ற நீ? இது உனக்கு வேணும்னா 5. நிச்சயமா வேணும். 50 ரூபாய் ஆகும். பணமோ பணம், வரவோ வரவு. நான் உனக்கு வைத்தியம் பாக்குறேன். அப்புறம் நீ ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். டீடி டிட்டு டீடி டிட்டு டிட்டு டீடி டிட்டு டிட்டு. அங்கிள் ஆஸ்விச், டேப் மண்டே உடைக்கட்டுமா? என்ன? ஈடி பிடியூ. சரி, உடைச்சுக்க. 2 4 6 8 எங்களுக்கு பிடிச்ச டிராகன் எது? பாப்பி, உனக்காக ஒரு புது பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் உன் புது ஃப்ரெண்ட். இதுக்கு பேரு கால். இது ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்குமே. கால் உன்னுடைய பெட்ல கொஞ்ச நாள் தான் படுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது அவனோட உடம்பு சரியாகிற வரைக்கும். கால், உனக்கு என்ன ஆச்சுப்பா? ஜுரம் அடிக்குதா? சொல்லு. உனக்காக என்ன கொண்டு வந்திருக்க பாரு. இத நானே தயார் பண்ணேன். இதோ இன்னொன்னு. காலுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான் டேவ். ஆனா அந்த வீசலோட கண்ணு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கல. அது எதையோ தேடுது. மேஜிக்கல் கிரேப் ஆஃப் போபோ பிபாடோ எங்க மறைஞ்சிருக்குன்னு தேடுது. என்ன நடக்க போகுது?
கால் யாரு? அதோட மனசுல என்ன இருக்கு? எது வேணாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? பசி இல்ல போல இருக்கு. என்ன ஃபேஃபி, காலை நீ உன் ரூம்ல தங்க விட்டி, நீ ரொம்ப நல்லவன். உனக்கு பிடிக்கலன்னு தெரியுது. எனக்கு காலை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். சும்மா விளையாடாத, போய் தூங்க. தாங்க முடியாத பொறாமையினால ஃபேஃபி காலை ஒரு வழி பண்ண கிளம்புது. ஃபேஃபி, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவுக்கு வேற வழி தெரியல. தண்டனையா ஃபேஃபிய கோட்டைக்கு வெளியே தூங்கும்படி சொல்றான். டிராகன் ஃபேஃபிக்கு தாங்க முடியாத கோபம் வருது. ஆனா அப்ப அது பயங்கரமான ஒண்ணத்தை கண்டுபிடிக்குது. உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. பாவம் வீசல் எறும்புக்கு கூட தீங்கு செய்யாது. ஃபேஃபிக்கு தான் பொறாம. மறுபடியும் என்ன எழுப்பனா உன்னை தண்ணியில கரைச்சி எரும மாட்டுக்கு வச்சிருவேன். ஃபேஃபி, கால் ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டி, கவலைப்படாத. பேசாம வெளியில போய் நீ செஞ்சது சரிதானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. போ. ஒதுக்கப்பட்டு ஏமாற்றத்தோடு ஃபேஃபி மாளிகையை விட்டு வெளியே போக முடிவு செய்யுது. தன்னுடைய குடும்பத்துக்கு இனி திரும்பி வரக்கூடாதுன்னு அது வைராக்கியத்தோட வெளியே போகுது. அதே நேரத்துல வீசலுக்கு தன் காரியத்தை செய்ய நல்ல நேரம். டிராகன் வெளியே போயிடுச்சு, இப்ப வசதியா திருடலாம். The magical grip of Bobo Bedabo. நீ எழுந்து நிக்கிறியே, பிரமாதம். ஏன் எழுந்து நிக்க கூடாதா? காட்டு பிராண்டி பண்ணித்தலையா? நீ பேசுறியே, பிரமாதம். இப்ப என்கிட்ட மேஜிக்கல் கிரேப் ஆஃப் போபோ பெஜாபோ இருக்கு, உன்னை அழிக்க முடியும். எங்களே பயமுறுத்த பாக்குறியே, அதுவும் நல்லாதான் இருக்கு. என்ன நல்லா இருக்கு. இதுவே எனக்கு வேஷம் போட தேவையே இல்ல. அப்படியாது. என்ன உன் பேர் என்ன? நீ சொல்லாத, ஜெயில ஆரம்பிக்கும்ல. நான் தான் இருளாண்டி சக்கல்ஸ், அந்த குட்டி பண்ணி. நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இந்த மேஜிக்கல் கிரேப்பை நான் சாப்பிட்டா போதும், உடனே நான் பெருசா பயங்கரமா வளர்ந்துருவேன். என்னுடைய சக்தியும் பல மடங்கு பெருகிடும். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. கொஞ்சம் பிடிக்குது. இப்ப நான் யாரு? ரத்தத்தை பிடிக்கிற பயங்கரமான பூனநாது. பாவட்டா, இப்படி எல்லாம் ஆகுன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கலாம், இருந்தாலும் உன்னை நசுக்கிற சக்தி இருக்கு. ஏய், யாராவது பூனை பிடிக்கிற பொறி இருந்தா எடுத்துட்டு வாங்க. என்ன இதெல்லாம்? பூதாகார பூனை ஒண்ணு நம்மள அழிக்க போகுதா? அப்படியா? இதோ இப்பவே நீங்க எல்லாரும் அழிய போறீங்க. பாவம், நம்ம ஹீரோக்கள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள ஆட்டி படைக்கிறது சக்கல். உண்மையிலேயே ஃபேஃபி ஓடி போகல. ஓடி போற மாதிரி நடிச்ச ஒரு அருமையான திட்டம். அதுதான் கதையில சஸ்பென்ஸ். இதுதான் வேண்டாத வம்புங்கிறது. என்ன உங்களால ஜெயிக்க முடியாது. எதுக்காக அடிக்கிற? டிராகன் பையில என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை என்ன பண்ற பாரு. நான் நினைச்சதை விட ரொம்ப சுலபமாவே முடிஞ்சிருது. நன்றி. ஃபேஃபி, ஐயோ, அது போயிடுச்சே. மேஜிக்கல் கிரேப்ப சாப்பிட்டதால யாராலையும் சக்குல ஒண்ணு செய்ய முடியாது போல இருக்கு. ஆனா பூனைகளை பத்தி நிறைய விஷயம் ஃபேஃபிக்கு தெரியும். தலைமுடிய பூனை கக்கிடும். இது பிரச்சனையா போச்சு. அப்போ ஃபேஃபி எங்க போச்சு? நம்மள காப்பாத்தாத பலியாயிடுச்சு. என்ன இது? ஃபேஃபி, நீதான் நல்ல பையன்.
என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தா என்ன, நாம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா? அப்போ உலகத்தின் இன்னொரு மூலையில உங்க எல்லாரையும் ஒரு பெரிய ஐஸ் கட்டியா உரைய வைக்கிறேன் பாருங்க. என்ன ஏதாவது செய்ய முடியும்னா அது மேஜிக்கல் கிரேப் ஆஃப் போபோவால தான் முடியும். என்னடா அது? பசங்க கிரேப்ஸ் அனுப்பிட்டாங்க. நீ சொன்னது தப்பானதே இல்ல. இப்ப உத்தரகோத்துக்கு வரலாமா? ஃபேஃபி, ரொம்ப சாரி, நாங்க உன்னை நம்பல. இப்போ உன் மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்காக நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம். உனக்காக வந்த ஹாம அங்கிள் ஆஸ்விட் சாப்பிட்டுட்டாரு. ஹாம்னா ரொம்ப பிடிக்காத சாப்பிட்டேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம். ஐயோ, கவலையே படாதீங்க. ஃபேஃபி இதெல்லாம் சாப்பிடாது. சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். குட் நைட், ஜாக்கிரதையா போங்க. தூள் கலப்பே. நம்ம கதை தொடங்கும் போது நம்ம ஹீரோக்கள் கிரேட் சிண்டோர் மார்க்கெட் பிளேஸ சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்கியிருக்கேன் பாரு. இனிமே எங்க இருந்தாலும் நம்மளால பாட்டு கேட்க முடியும். இதுக்கு பேர் வாக்மேன் மின்ஸ்ட்ரோ. பாட்டு பாட நான் வந்தேன், பாட்டு கேட்க நீ உண்டா, பாட்டு எனக்கு வால்யூம் கண்ட்ரோல் கிடைச்சிடுச்சு. அப்படியே அது ஜாக்கிரதை. என்னது? ஸ்பைடர் என்னமோ தெரியுது, என்னமோ எரியுது. கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சிருக்கு. 8 கால் பூச்சிங்க என்ன தாக்குறா போல இருக்க. ஹேய், முதல்ல அங்க பாரு. ஆஹா, என்னமா இருக்கா. அத ஆர்கன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தா. என்னோட ஃபர்ஸ்ட் லவர். இவன் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவரா? சரிதான். அதான் 200 வயசான மாதிரி இருக்க. நீ என்ன சொல்ல வர? 16 வயசு தான் ஆச்சுன்னு சொல்ல வந்தேன். ஏய், அதான் என்று 16 ஆர்கன். இதான் அவனோட ஃபேமஸ் பார்பரியன் ட்ரேடிங் கார்டு. பிரெட்டும் ஜாமும் போல நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம். அதுவும் நிறைய ஜாம். எனக்கு ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன? அவன் வரான். ஓ, என் பல்லு சுத்தமா இருக்கா சொல்லு. கோல்கேட். உனக்கு தான் எப்பவுமே மூக்கு ஒழுகும், மூக்கொழுகி. ஆர்கி, நான் தான். ஓ, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனா உன்னை மறக்க முடியல. என்னாலையும் தான் அடிக்கடி வருவியே. அவதான நீ, சரியா? ஓ, விதி நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டாலும் நான் ஒரு நாள் கூட உன்னை பத்தி நினைக்காம இருந்ததில்ல. உனக்கு தெரியுமா? ஓ ஆர்கன், என்ன அழகான ஸ்னோமேன். மூக்கு தான் இல்ல. ஓ, அழகான ஸ்னோமேன். அப்போ நான் வரட்டுமா? ஆர்கன், என் கண்ணா. 2 மாசத்துக்கு பிறகு, யூஹூ. 6 மாசத்துக்கு பிறகு, ஆர்கன். 100 வருஷங்களுக்கு பிறகு. இனிமே 5 நிமிஷம் தான் பாப்பேன். ஓ, கடைசியில என்கிட்டயே திரும்ப வந்துட்டேல. ஆமா, லூலா ஆர்கன் மேல உயிரியே வச்சிருந்தா. அவன் மேல இருந்த அந்த காதலை அவளுக்கு உயிர். ஆனா ஆர்கன் காதல்னா என்னன்னே தெரியாத, உயிரே இல்லாத ஜீவன். ஓ, என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன். சீ, சோகமான கதை அழுகியா வருது. இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறியா? ஜூடி, இவதான் அவ. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேனே, அவளே தான் ஜூடி. ஜூடி, நல்லா கேட்டுக்க. ரொம்ப அழகா இருக்கிற அந்த ஆர்கன் இப்ப எனக்கு சொந்தம். நோ நோ. இப்ப ஏன் மூக்கு ஒழுகுதா? சும்மாதான் கேட்டேன். லூலா பாவம் ரொம்ப சோகமாயிட்டா. காதலுங்கிற அவளுடைய கப்பல் இப்ப காகித கப்பல். ஆர்கனுக்கு இப்ப வேற ஒருத்தி. அவன் ஒரு மடைய. ஓ, அருமை தெரியல. ஆமா, அந்த புது வால் சீப்பா இருக்குல்ல. நிஜமா கற்பனைக்கு இடமே கொடுக்காத டைட் Dress. ஆர்கன் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாமே தப்பு. தப்பா நிட்டிங் பண்றேன். ஒரு பார்பரியன் போய் நிட்டிங் பண்ணுவானா? இததான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆல்பம் திரும்ப கிடைக்க நான் ஒரு வழி பண்றேன். ஆனா நீ என் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். எனக்கு நம்பிக்கை வர மாதிரி இருக்கணும். இருக்கும். இதுதான்
என்னோட சீக்ரெட் பிரின்சஸ் கியூட் அண்ட் ஃபர்ஸி சேம்பர் ஆஃப் பீஸ். இது நம்ம கோட்டையோட பேஸ்மெண்ட்ல இருக்கு. நான் இதை யாருக்குமே தெரியாம மாத்திட்டேன். யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும். வேலையும் பாத்ரூம் பேசி அங்க போகாத. ஓ, கடைசி இங்க ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் இருக்கு. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஹேர் டை போட்டுக்கிட்டு நைட் பாலிஷ் போட்டுக்கலாமா? 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு முடியல, இன்னொன்னு நகமும் இல்ல. சரி, அது ரெண்டும் இல்லனா பொண்ணுங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. பாய்ஸ பிடிக்கிறது, ஆர்கன் இதயத்துல இடத்தை பிடிக்கிற வித்தை இப்ப என்னோட கையில இருக்கு. பார்பரியன் டீன் பத்திரிகையில ஒரு கட்டுரை. மனசுக்கு பிடிச்ச பார்பேரியனை பிடிக்கிறது எப்படி? நல்லா இருக்கே. ஆக லூலாவும் கேண்டியும் காட்டுமிராண்டி பத்திரிகையில சொல்லி இருக்கிற மாதிரியே செய்ய முடிவு செஞ்சாங்க. நம்பர் 1, மனசுக்கு பிடிச்ச காட்டுமிராண்டிய கவர சாகசம் செய்ய தூண்டுங்க. பயங்கரமான மிருகத்தோட பிடியிலிருந்து காப்பாத்தும்படி செய்யுங்க. நமக்கு தெரிஞ்ச பயங்கர மிருகம் இதுதான். நீங்க சொல்ற மாதிரியே நடிக்கிறேன். நிறைய நாடகத்துல நான் நடிச்சிருக்கேன். நிஜமாவே நான் பயங்கரமா கத்தி நடிப்பேன். என்னது? ஓ, பாக்க தமாஷா இருக்கே. எல்லாரும் வந்து பாக்கட்டுமே, கொஞ்சம் இரு. கொஞ்சம் எங்க பிக்சரை பெயிண்ட் பண்றீங்களா? தாராளமா கொடுங்க. சீஸ் சொல்லுங்க. சீஸ். நம்பர் 2, ஒரு காட்டுமிராண்டிய பிடிக்கணும்னா வேட்டையாட தெரிஞ்சுக்கணும். ஒரு வலை, சுருக்கு கயிறு, ஒரு பொறி, இது போதும். என்னது? பிடிச்சாச்சு. அத பாருங்க, ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. இது எனக்கு. எனக்குதான், எனக்குதான். ஓ, எதுவுமே உதவாதா? என்ன ஆச்சு? அவனா ஒரு சுத்த மடைய. ஏன் எல்லாரும் அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? அமைதியா இருங்க, அமைதி. நான் தான் டக் டக். ஓ, கண்டிப்பா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக வந்தன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை துண்டு துண்டா வெட்டினா என்ன ஆகும்னு கொஞ்சம் சொல்றியா? அது பல வருஷங்களா நான் வச்சிருந்த வாள்கள்லயே எனக்கு ரொம்ப உதவியா இருந்து சேவை செஞ்சது அரியாட்னே தான். லூலா. 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 டேவ், 2 வாரம் என்ன தேடாத. 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம். See you. உண்மை காதலுக்கு வெற்றி. சந்தோஷமா இருக்கு. அதான் இல்ல, அவன் ஒரு சுத்த மடைய. ரொம்ப நாளைக்கு முன்னால தொடங்கின காதல் இப்ப மறுபடியும் துளிர்விட ஆரம்பிக்குது. அவங்க ஆடி பாடுறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காம சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ! இப்ப தன்கிட்ட வாள் இல்லாததால டேவ் ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாம் பரவாயில்ல. உங்ககிட்ட மந்திரம் போட்ட வாள் இருக்கா? என்கிட்ட இருக்கு. இதோ அபார சக்தி வாய்ந்த மந்திர வாள். இது வெறும் டூத் பிரஷ். இருந்தாலும் இது மந்திரம் போட்ட டூத் பிரஷ். நான் கிருமிகளோட போராடுவேன். பல்லுக்கு இது ரொம்ப அவசியம் தேவை. இருங்க இருங்க, என்கிட்ட மந்திரம் போட்ட ரொட்டி துண்டு இருக்கு. மேலே கீழே பின்னால் முன்னால், மேலே கீழே பின்னால் முன்னால், மேலே கீழே பின்னால் முன்னால். அது பாரு. ஹேய் பசங்களா. ஹலோ ஜூடி, ஆர்கனை ஒரு பல்லு இல்லாத பயலுக்காக விட்டுட்டியா? சொல்லு. விட்டுட்டேனா? அந்த பையன் தான் என்ன இந்த கிழனுக்கு வித்து தள்ளிச்சிட்டான். அப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லையே. லவ் பண்றது விடுறது அதான் ஆர்கனோட கொள்கை. ஆனா லூலா அவனோட வாழ்நாள் பூரா இருக்க போறதா நினைச்சிட்டு இருக்கா. அப்படி நினைச்சிட்டு இருந்தா அவ தான் ஏமாற போறா. நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். நாக்க சுத்தம் பண்ண மறக்காதீங்க. எல்லாரும் நாக்க சுத்தம் பண்ண தவறாம மறக்காதீங்க. அந்த தடிப்பை ஆர்கன லூலா மறக்க ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன சொல்ற டேவ்? உதவி பண்ணுவியா? உதவி பண்றேன். ஸ்பெஷல் டெலிவரி சார், மிஸ்டர் ஏஜ்லெஸ். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? வந்து மகாராணி கிட்ட இருந்து. என்ன எப்படி இருக்க? நீயா நீயா நீயா? ஓ ஆர்கன், இனிமே நீ அந்த உதவாக்கரையை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. அவளை யார் பாப்பாங்க? அவ யாரு, நான் யாரு? இந்த ஆளுக்கு மேல உண்மையான காதலே கிடையாது. வேற ஒருத்தி கிடைச்சா உன்ன மறந்துடுவான். அவன் கண்ணத்துல அரைஞ்சிட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஓ, என்ன இது? நானும் ஆர்கனும் எப்போ ஒன்னா இருப்போம். என்ன சொல்ற ஆர்கன்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் பளபளன்னு ஒரு கத்தி வச்சிருக்கேன். உள்ளங்க ஏன்பா இப்படி வேகுது?
அரேங்கப்பா என்ன சக்தி! ஏய், ஆயுதம் இல்லாதவனை தாக்க கூடாது. என்ன தயாரா இருக்கியா? நான் கிருமிகளோட போராடுவேன். ஆஹா. நாம சுத்தம் பண்ண மறக்காதீங்க. ஓ, நான் நல்லா ஏமாந்துட்டேன். இல்ல, எல்லாம் நீ கோவப்படுறேன்னு தான் சொன்ன. உண்மையிலே நீ நிஜமாவே ஏமாந்துட்ட. அதான் நிஜம். சில நேரத்துல நீ கூட ரொம்ப மோசமா நடந்துக்கிற. அதான் நிஜம். நல்லவேளை நீ திரும்பி வந்துட்ட லூலா. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு டேவிட். இனிமே எனக்கு எப்பவுமே இதுதான். இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹேய், நான் தான் டேவ் தி பார்பேரியன். நான் தான் லூலா, மந்திரம் போட்ட வாள். இன்னைக்குன்னு பார்த்து எங்க பல்லுல எல்லாம் பிரச்சனைகள் வந்தது. அத சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சாப்பிட்ட பிறகு பிரஷ் பண்ணுங்க, ஃபிளாஸ் பண்ணுங்க. இல்லனா பல்ஸ் சொத்தையாகி அந்த வலி உங்களை ராத்திரி பூராவும் ஜாஸ் மியூசிக்கு டான்ஸ் ஆட வைக்கும். என்ன பரவாயில்லையா? கேட்டதுக்கு நன்றி. மறக்காம ஸ்கூலுக்கு போங்க.